is a saying of Richard Dewberry. So what he says, that is, லைஃப்ல நமக்கு நிறைய வெல்த் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி சேர்க்கிற பழக்கங்கள் இருக்கும். சிடிஸ் வாங்கி சேர்ப்பீங்க. நிறைய விஷயங்களை வந்து ஒரு ஒரு ஓன் லைப்ரரி கூட வச்சிருக்கலாம். சில பேர் வீட்டுல ஈவன் பேரண்ட்ஸ் வச்சிருக்கலாம், இல்ல நீங்களே வச்சிருக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம எவ்வளவு வீடு வச்சிருக்கோம், நகை வச்சிருக்கோம், கார் வச்சிருக்கோம், மற்ற கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் விட நீங்க வந்து நமக்கு நல்ல விஸ்டம் இருக்கு, நல்ல நாலேஜ் இருக்கு, நமக்கு வந்து வி ஹேவ் வெரி குட் புக்ஸ். அதுதான் வந்து நம்மளுடைய முக்கியமான ஒரு சொத்தா, ஒரு வெல்த்தா நம்ம கன்சிடர் பண்ணணும். அந்த அளவுக்கு, ஏன்னா அது மட்டும்தான் நம்மளால விலை கொடுத்து வாங்க முடியாது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் லேர்ன். அதை எது காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. அதெல்லாம் நீங்க உங்களுக்கு ரியலி இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அப்பதான் முடியும். பட் மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரெஷர்ஸ் எல்லாம் எப்படி வரும்? பைசா கொடுத்தாலே நீங்க வாங்க முடியும். ஸோ ரியல் வெல்த்ங்கிறது வந்து லைப்ரரி ஆஃப் விஸ்டம். ஓகே, அந்த ஒரு உங்களுடைய அறிவு இருக்கு பாத்தீங்களா, அந்த நாலேஜ் which you are gaining through your reading, whether through traditional conventional system or through digitized system. So the knowledge which you acquire is a real wealth of you. Okay, and medicine, so it acts as a medicine. Library or the reading habit will be a medicine, will be acting as a medicine for your soul. எப்படி வந்து மெடிசன் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை கியூர் பண்ணுதோ, நம்மளுடைய ஹெல்த் இல்னஸை கியூர் பண்ணுதோ, அதே மாதிரி ஈக்குவலா நம்மளுடைய நாலேஜை ரிஃபைன் பண்ணி நமக்கு நம்ம அதாவது லைஃப் டைமர் லைஃப்ல ரிலீவ் பண்றதுக்குள்ள எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்து அதுல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்றது புக்ஸ், ரீடிங் ஹேபிட். ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ மெடிசன் ஆல்சோ. இட் இஸ் யூஸ்ட் டு கியூர் யுவர் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ குட் புக் இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு சேயிங் கூட உண்டு, உன்னுடைய நீ என்ன மாதிரி புக்ஸ் படிக்கிறேன்னு சொல்லு, எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன் அப்படின்னு. ஸோ உங்களுடைய கேரக்டரையே நீங்க ரீட் பண்ற புக்ஸ் மூலமா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கிறது மூலமா உங்களை எப்படின்னு ஸ்டடி பண்ண முடியும், உங்களை எப்படி இருப்பீங்க நீங்க, உங்க கேரக்டர் என்னன்னு ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு புக்ஸுடைய அந்த ரீடிங் ஹேபிட்ங்கிறது வந்து லைப்ரரியுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம லைஃப்ல இருக்கு. அண்ட் நாலேஜ் இஸ் ஃப்ரீ அட் த லைப்ரரி, ஜஸ்ட் பிரிங் யுவர் ஓன் கண்டெய்னர். ஓகே, நாலேஜ் நம்ம லைப்ரரியில ரொம்ப ஹியூஜ் இனாமஸா அப்படியே வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கு, நிறைய இருக்கு. இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல் ஓவர் இந்த லைப்ரரி. ஜஸ்ட் பிரிங் யுவர் ஓன் கண்டெய்னர். நீங்க எவ்வளவு கொண்டு, பெரிய கண்டெய்னரா கொண்டு வந்து நிறைய கொண்டு போங்க, இல்ல சின்ன கண்டெய்னரா கொண்டு வந்து கொஞ்சமாவும் கொண்டு போங்க. இட்ஸ் அப் டு யூ டு டிசைட். ஓகே, எந்த அளவுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மேக்ஸிமம் நாலேஜை அக்வயர் பண்ணலாம். ஸோ த ப்ராவர்ப் வந்து இண்டிகேட்டிங் தட் மீனிங். ஓகே, நெக்ஸ்ட். So do you know something about the libraries? What are the available libraries? And the first library in India. So the Calcutta Public Library began its journey on 21st March 1836. And so the best library of India is the National Library of India. And the National Library of India is the largest library located at Belvedere Estate, Alipur, Kolkata, India. So that was the first national library which was established in Kolkata. So it's India's largest library. National Library of India is the largest library by volume and public record also. And the National Library is under the control of Ministry of Culture, Government of India. And in National Library of India, there are 54,856 public libraries. So all over India, there are 54,856 public libraries are available all over India. Okay. So these are all the things you should know about the library. Okay, next. So National Digital Library of India. So you can empower yourself. Okay, you can empower yourself. You can enrich your knowledge through digitized system of learning. Okay, that is possible through National Digital Library of India. So that's why in our college we have initiated, we have taken steps to have that club of NDLI, and and our librarian Dr. Clara is taking steps, and she is able to perform many activities related to this club, and you are all going to be the members of this club. So you have more opportunities to enrich your knowledge, to empower you in all aspects. Okay, which will be helpful for you to reach the abnormal heights in your life. Okay, so it is sponsored and mentored by the Ministry of Education, and that is a Human Resource Development Ministry, Government of India, through its national mission on education through information and communication technology.
Okay, so library NDLI was launched in pilot form in May 2016, and it was dedicated to the nation in June 19, 2018 by your Union Human Resource Minister Prakash Javadekar. And in April 2019, NDLI hosts some 4.5 crores, more than that, items in its repository. Repository means storage. So that much it store that much of books with over 150,000 volumes in English. Next. So the next, the National Digital Library of India is a project under Ministry of Education, the Government of India. And the main aim of objective of this NDLI is to collect and collate metadata and provide a full text index from several national and international digital libraries. So அது ஒரு encyclopedia மாதிரி. Encyclopedia தான் ஒரு particular topic நீங்க கொடுப்பீங்க Googleல search பண்ணும்போது you will get all information related to the topic. So the encyclopedia or will cover and Wikipedia in website it is Wikipedia. Wikipedia will cover the possible related relevant information related to the subject, related to the topic which you are going to refer, isn't it? So like that, NDLI has an ability to provide you a lot of information which is available from various national and international digital libraries. Sources available from various national and international levels. And so you can get that much of knowledge by availing this NDLI. So digital repository containing textbooks, articles, it contains so much of resources like textbooks, articles, videos, audiobooks, lectures, simulations, fictions, and other kinds of learning media. So NDLI also provides free of cost access to many books in the Indian languages and English. So in all Indian languages, the materials are available in all Indian languages in LDLI. So you can avail the opportunity or the facilities provided by NDLI at your maximum extent. Next. So more than 60 types of learning resources are available in the form of books, articles, manuscripts, video lectures, and theses, etc. And all the resources are available in more than 70 languages, particularly in 70 languages. So all Indian languages materials are available in all Indian languages, including this, that will be included under the 70 languages. And repository integrates contents from different Indian institutional repositories. So we have different sources in all over India, that is various states having different libraries, nationalized, I mean state level libraries. And this NDLI collected and collated all the information which is available in various state level libraries. So it will be a very good, it has a huge repository capacity which covers the materials from all over the that is the national level. Okay, so the HRD, Human Resource Development Ministry, dedicated to the National Digital Library, NDLI, and it offers total cost, it offers access to a total of 1.70 crore books, periodicals, journals, and theses to learners of all ages. So you can refer books and you can refer periodicals and also the journals, science research journals, and other science and arts journals and technical journals. Everything is available. And theses, you can refer theses. Dissertations are available in enormous, huge number. And you can, learners of any age group can refer the required material from NDLI. So it is absolutely free of cost. Most of the accessible items are free of cost only. So you can avail that without worrying about the cost of getting the material. You can avail that materials available in NDLI at a free of cost. So that will be the very important advantage over using NDLI. Next. So access and restrictions. Previous, and you have access and there are some restrictions are there. That is, so you have to follow that restrictions. You have to follow that rules and regulations. When you make use of NDLI sources, user registration is open to users from all around the world.
the contents from some popular sources are only accessible to registered users. So you'll have to register yourself first. Then only, after becoming a member of this NDLA only, you can make use of all the available materials to enrich your knowledge. Some of these registration only works are from various sources like World U-Book Library, South Asia Archive, OECD iLibrary, and Satyajit Ray Society. So these are all the possible registration links available from various sources. Next. So there is a delivery format. You can follow, you can access the material through your mobile app available for Android at Google Play. So this is a delivery format. You can make use of your mobile app also to download the materials from NDLA, and some type of management is done in this NDLA. That is, the library is managed by Indian Institute of Technology, Kharagpur. So the people, particular organization, institute is there that will manage the NDLA. So you can get how to get. So you may get, sometimes you may get a doubt how to access the books, how to get free books from NDLA library. So that kind of doubt may arise in your mind. So to clear your doubt, girls, you can you can type that words, how to get free books from NDLA, YouTube. So YouTube video will give you a clear idea, step-by-step procedure to assess any item, any material available, any material to be downloaded from this NDLA. So you'll have to make use of that thing. Then how to use the NDLA portal YouTube. So that is also elaborately given in this NDLA portal. So you can access, you can follow that step-by-step procedure to use this NDLA portal through YouTube video. So இதை நீங்க வாட்ச் பண்ணீங்கனாலே, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் போட்டு நீங்க யூடியூப்ல போட்டீங்கனாலே ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும், எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணணும், எல்லாம் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஓகே, ஸோ யூ கேன் ரெஃபர் தட், யூ கேன் go through that procedure and you can avail the facilities provided by NDLA. Next. So educational materials are available. Educational materials are available for users ranging from primary to postgraduate levels. That means, இப்போ நம்ம வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் யூஜி படிக்கிறோம், நமக்கு இவ்வளவுலாம் என்ன தேவைப்பட போகுது, டெஸ்டேஷன், ரிசர்ச் புக்ஸ், பீரியாடிக்கல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நிறைய பேருக்கு இந்த பீரியாடிக்கல்ஸ் எல்லாம் மீனிங்கே கூட தெரியாம கூட இருக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. யாருமே காலேஜுக்கு எடுத்து வச்சோடனே எல்லாத்தையுமே கத்துட்டுலாம் வருது கிடையாது. இது வந்து லேர்னிங் ஸ்டேஜ் தான், உங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ வி ஆர் கிவிங் யூ அ பிளாட்ஃபார்ம் டு லேர்ன் எவ்ரிதிங், அவ்வளவுதான். அப்போ இதை வந்து நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணி எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு உங்களை நல்லா கம்ப்ளீட்லி வெல் எக்விப்டா நீங்க வெளியில போனீங்கனாலே கண்டிப்பா வெளி உலகம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸோட உங்களை வெல்கம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம கேம்பஸ்ல வி ஹவ் ஆல் ஃபெசிலிட்டிஸ். ஒரு சிட்டி காலேஜஸ்ல இருக்கிற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம வச்சிருக்கோம். ஆனா என்ன ஒண்ணுன்னா, இதுல வந்து அதுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணி நீங்க நல்ல வெரி குட் எஃபிஷியன்டான ஸ்டூடெண்டா வெளியில போறதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓகே, அதாவது நீங்க ஒரு சிட்டி காலேஜஸ் தான் எக்ஸ்போஷர் இருக்கும், அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அங்க என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாமே நாங்க இங்க கொடுக்குறோம். லைப்ரரியில இருந்து மத்த எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயுமே அப்படிதான் நம்ம காலேஜ். ஆனா என்ன, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு எந்தூசியாஸ்டிக்கா இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா எல்லா இதுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸையும், எல்லா கோர்சஸையும், மற்றபடி என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க நல்ல வெளி உலகத்துல போய் எல்லாரோடையும் கம்பீட் பண்ணி நல்லா ஷைன் பண்றதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே போதும், நீங்க நிச்சயமா ஒரு டாப்பா வந்துடலாம். நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம் உங்க பேட்ச்ல இருந்து நல்ல டாப்பர்ஸா, நாங்க அலுமினின்னு சொல்லிட்டோம்னா பெருமையா உங்களை பத்தி ஒரு இத்தனை ஐஏஎஸ், இத்தனை ஐபிஎஸ், இத்தனை பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்காங்க, சயின்டிஸ்டா இத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரி ரிசர்ச் இத்தனை பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அப்ராட்ல இத்தனை பேர் பெரிய லெவல் சயின்டிஸ்டா இருக்காங்க, இந்தியன் லெவல் அப்படி இருக்காங்க, நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு இப்படி பெருமையா எங்க அலுமினியை பத்தி நாங்க சொல்லணும், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி. அந்த மாதிரி நீங்க வந்து மனசு வைக்கணும். உங்க பேரண்ட்ஸ்க்கும் சரி, நீங்க படிக்கிற இன்ஸ்டிடியூஷன் சரி, எங்க டீச்சர்ஸ்க்கும் சரி, நீங்க செலுத்துற ஒரு நன்றின்னு சொன்னா அதுதான். நீங்க வந்து நீங்க நல்லா இருக்கணும், உங்க ஃபியூச்சரை நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணி நல்லா வரணும். ஸோ தட் இஸ் அவர் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ.
அண்ட் ஸோ எல்லா லெவல்லையும் என்டிஎல்ஐல பாத்தீங்கன்னா எல்லா லெவலையும் பிரைமரி லெவல்ல இருந்து போஸ்ட் கிராஜுவேட் லெவல் வரைக்கும் இந்த நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வரீங்க இல்லையா, இதுக்கு உங்களுக்கு தேவையானது, அடுத்து முடிச்சுட்டு பிஜி ஹையர் ஸ்டடிஸ்க்கு தேவையானது, அது முடிச்சுட்டு ஒரு when you go for பிஹெச்டி ரிசர்ச் ப்ரோக்ராம் அதுக்கு தேவையானது, இப்படி எல்லா லெவல்லையும் ஈவன் அதை முடிச்சுட்டு பிடிஎஃப் போறீங்க, அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்டா ஒர்க் பண்றீங்க, பெரிய லெவல் ரிசர்ச்ல கேரி அவுட் பண்றீங்க, நீங்க எல்லா ஸ்டேஜுக்குமே உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் என்டிஎல்ஐல அவைலபிள். ஓகே, so NDLA has been designed to benefit all kinds of users like students, teachers, researchers, librarians, library users, professionals, differently abled users, எல்லாருக்கும் differently abled personsக்கும் என்ன மாதிரி இதுல அவங்க வந்து எந்த மோட்ல அவங்க வந்து யூஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி மோட்ல அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அது மாதிரி எல்லா லெவல் லேர்னர்ஸ்க்கும் எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் தேவையான எல்லா விஷயங்களையும் NDLA வந்து ப்ரொவைட் பண்ணுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு குவாலிட்டியா ஒரு ஸ்டாண்டர்டா NDLA மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸோ 6 வெப்சைட்ஸ் இருக்கு தட் will let you download free ebooks ஆன்லைன்ல பண்ணணும்னா ஓப்பன் லைப்ரரி, அமேசான் கிண்டில் ஸ்டோர், ப்ராஜெக்ட் குட்டன்பர்க், கூகுள் புக்ஸ், மெனிபுக்ஸ்.net, ரெண்டு லைப்ரரி புக்ஸ் ஆன் யுவர் கிண்டில். இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் அவைலபிள் டு டவுன்லோட் த ஃப்ரீ இபுக்ஸ் ஆன்லைன். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது வந்து நீங்க எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சைன் இன் டு யுவர் லைப்ரரி அக்கௌண்ட் யூசிங் யுவர் லைப்ரரி கார்டு நம்பர் அண்ட் பின். இஃப் ரிக்வயர்ட் the book will be added to the bookshelf page and click the download button beside the book that you would like to download. இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா you will get you can download the ebooks from the NDLI library. Next. That's all. So with this, I have completed my presentation, girls. If you ரிலேட்டடா இந்த லைப்ரரி பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய NDLI பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நான் as I am a biochemistry professor, நான் வந்து ஏதோ பிரீஃபா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அவ்வளவுதான். ரொம்ப வந்து கண்டென்ட் கவர் பண்ணல, பட் briefly I have given some ideas regarding this NDLI. But if you have any doubts now, you can ask your librarian madam, Dr. Clara. She will clearly, she will very well, very efficient in clearing your doubts. She is very clever and she is efficiently able to clear your doubts. So you can ask her if you have any doubts regarding this NDLI. Okay, Clara? Thank you. Thank you, ma'am. 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 Thank you. Thank you, Thank ma'am. you, ma'am. Ma'am. Students, any one of you, can you give the feedback? If you have doubts also, you can just post. No, ma'am. Feedback? No. Any one of you? It is very useful for us, ma'am. You just specify your name and your major so that we will know who is giving the feedback. Ma'am, I am Armuga Anita, Maths major. Okay. First year, second year, or third year? First year, ma'am. First year. Okay. You please give your feedback. Anita, Armuga Anita. Ma'am. Give your feedback, da. Anita. Anita. Anybody else? Ma'am, shall I? Yes, yes, please. Am I? Ma'am? Yes, yes. You please tell your name and the major. I am K. Nisha from Physics Department, ma'am. Okay. Ma'am, your ma'am, it is very useful for us, ma'am. Okay. Anybody else? Excuse me, ma'am. Yes, Girija? Yes, ma'am. A pleasant Shall we order book in this club, ma'am? One at a time, please.
Girija? Yes, yes, ma'am. Shall I, ma'am? Now, yes. A pleasant evening to all. And before starting feedback, a very thanks to Clara ma'am for giving me this opportunity. And I didn't think that this 1 hour will be this much useful, ma'am. Actually, it was so useful, and we got lot of knowledge about what is NDLI. And thanks for that opportunity, ma'am. And we got a clear idea about what is library and how library is important and importance of reading too. And as ma'am said in the first slide, library is a medicine to a soul. And I really felt within my heart that those lines were very true. And it's really a medicine for our soul. And thank you, ma'am. And thank you for arranging this wonderful session, ma'am. Thank you, ma'am. Thank you, dear. Thank you, Girija. Anybody else? Or shall we move on to vote of thanks? Shall I, ma'am? Yes. I'm Girishma, a second BA English, ma'am. Good Okay. evening to all. I take this wonderful opportunity to thank Clara ma'am and Malika ma'am who gave us this wonderful opportunity. Ma'am, your speech was very useful to us. The first line, the medicine for soul, library, the medicine for soul, inspires me a lot. You have given us, you enlightened us with the idea about the public libraries of India and National Digital Library of India. You took efforts to briefly explain about the NDLI resources, languages, restrictions, and delivery format. We also came to know how to download the ebooks from both the internet and library. Thank you for motivating us to plan our future brightly, ma'am. You encourage us to compete with this competitive world efficiently, ma'am. I'm also saying that we will read valuable books. Thank you for giving your valuable time to empower us. Thank you, ma'am. Thank you, Girishma. Thank you, ma'am. Shall we move on to vote of thanks? Malika Yes, ma'am? Yes, Clara. Yes, proceed, Clara. Actually, I feel very happy to propose vote of thanks, and really, I am very much impressed about the feedback given by Girishma, Girija, then I don't know the first name, Anita. All these girls have given wonderful words about the delivery of the great lecture by Dr. R. Malika. Actually, it's a great thing, ma'am. You have delivered not only the basics but also the clear idea about the main areas that are needed for accessing the NDLI resources. That is the wonderful thing. Being a librarian, if I say, then people won't hear. But people from different discipline, if they come and see, then people used to hear. But today that has happened. I am very much thankful to you, ma'am. And I thank our college management for giving us this opportunity to conduct a webinar through this Google Meet. And I thank our college principal also for arranging this program. And I thank our library committee members. And once again, I thank Malika ma'am because at once she accepted and she gave me ideas about titling. Even the title she has designed, and she hasn't deviated from the topic. Actually, she is very apt for the delivery of the NDLI club and the NDLI activities and what are all the resources available in NDLI. Thank you very much, ma'am. And I thank all the participants for registering themselves and becoming the members of NDLI. And also, I thank the students for hearing this half-an-hour lecture regarding the NDLI club activity number 1. Thank you, one and all. And the other thing is, ma'am has given a wonderful PowerPoint presentation. I think with her permission, we will launch it in our website. And as a library NDLI club activity number 2, we can have some questions from NDLI club activity from her PowerPoint, and we will provide some certificates also for that quiz program. Thank you once again. Thank you one and all. Thank you, Malika ma'am. Thank you. Thank you, Clara. Thank you, for students, for your feedback. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.
Clara, shall I leave? Yes, ma'am. Thank you, ma'am. Thank you very much, ma'am. Thank you, Clara.